இடம் சம்பந்தமான விடயத்தில் பாதிக்கப்பட்டது யார்? வாங்க. யாரு? என்னப்பா வீடு இடத்துல என்னப்பா பாதிப்பு உனக்கு? சொல்லு. இழந்திருக்க. இப்ப எதிர்ப்பு வில்லங்க எதுவும் நடந்துகிட்டு இருக்காயா? கால் வந்துட்டுவாங்க. அப்படியா? விளக்கு போடுறாங்களா? கேட்டு பார்ப்போம். என்னம்மா ஆதிலட்சுமியா உன் பேரு? அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன பேர? உன் புருஷன் பேரு? அப்படியா? உங்க அம்மா பேரு? அப்படியா? நான் யாருமா சொல்லு. தாத்தாவா? கருப்பசாமி தாத்தா. சரியா? அப்போ நீ இப்போ தங்கமாயிட்டியா? ஆ சரி, உட்கார். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. அதனால் ஒரு துண்டு எடுத்து இந்த கேமரா கம்பியில் போட்டுக்காங்கப்பா. இல்லை, நீங்கள் சிரிக்கிறது வெளியே தெரியாதுல்ல. என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டை ஒட்டி ஒரு சிறிய தேவதை இருக்கு. அதுக்கு நீங்கள் விளக்கெல்லாம் போடுறீங்களா? அது ஏன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுதே நீங்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தவறான மாந்திரிக செயல்கள் நடந்தன. அப்பொழுது எதிர்பார்க்காமல் உங்கள் குதவலையை வந்து அமுக்கிறத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதில் பயந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனாலே கை காலெலாம் நடுங்கும். சாமி வந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்து சில உறவுகளில் பகையும், அங்கே போனால் உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற குழப்பமும், உடலால் பாதிப்பும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அந்த வீட்டை வித்துருவா, வச்சிருக்கவா, போகவா, வேண்டாமான்னு இப்போ மனநிலை ஓடுது. சரணையா கால் விட்டுவாங்க. என்னடா ராஜன் சரியா இருக்க? வண்டி நம்பரை பார்த்தியாடா? உட்கார போய் டீ காணாது. வரலாம். ஓஹோ. வீட்டுக்கு மேற்கு திசையில் இருந்து தெற்கு நோக்கி சென்றால் கொஞ்சம் பனைமரங்கள்லாம் இருக்க. அந்த பனைமரத்தை அடியில் போய் பார்த்தேன். அங்கேயும் சில பேர் கும்பிடக்கூடிய சாமிகளும் இருக்கு. அதில் இடது பக்கம் போனால் சுடுகாடு தெரியுது. அங்கிருந்து தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்திருக்கு. அதை தீர்த்து உங்களை வாழ வச்சா போதும்ல. கால வந்துட்டுவான். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாங்கப்பா வாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போகணுமா இல்லாட்ட வீட்டை விட்டுருவோமா? என்ன செய்யணும்? போறோம். கண்ணமுடி, நான் முதல்ல போறேன். இந்தா என் விபூதியை கொண்டு போ. பிரகாசமா இருக்கும் அந்த வீடு. நோய் இல்லை, பிடி இல்லை, துயரம் இல்லை, துணி உண்டு. போ. அடுத்த வார்த்தை பின்னால் இல்லை. கமண்டரத்தில் தண்ணி தாங்க. தூக்கி விட்றா தாத்தாவை. ஜாமுன்னு ஒரு கை பிடுறா. அப்படியே தாத்தா 3 பேர் உள்ளது கூப்பிட்டு வச்சிடலாம். ரெண்டு மாலை. இவர் யாருமா? வீட்டுக்காரர். இது யாருமா? என்ன ஆகலையா?
யாருமா? தாத்தா. நீ என் பிள்ளை தானம்மா? கரெக்டாக அப்படிதானே? இப்போ நீ நல்லா தெளிவா சந்தோஷமா இருக்குங்களா? இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? தெரியாது. கூடுறா கருப்பசாமிக்கு புனித வாழ்க்கையை தருவாய். புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், என்ன பேர் வைப்ப? என்ன பேர் வைப்போமா? யார் பேர் வைப்போமா? என் பேர் வைப்பியா? இல்லை 3 முறை கூட்டுவாடா, இவ தங்கமாயிட்டாடா, இனிமே கவலையை தூர விடுறா. என்னடா ராஜன், புண்ணியமா இருப்பாய். இந்த ஓடியா 100 ரூபா விடு. விட்றாம்ல வர பொழுது 2 ரூபா. இது ஒரு புதிய வாழ்க்கைக்கு நான் கொடுக்குற ஒரு ஊக்கத்தொகைடா. இந்தா அப்படியா பணம் வந்துடும். இந்தா சந்தோஷமா பொண்டாட்டி கையில் பணத்தை கொடுத்து பாசத்தோடு வழங்க என் செல்லங்களே. நல்லா போய்ட்டோம். இந்த மகிழ்ச்சியை மாதிரி ஒரு புண்ணியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுப்பா. உண்மையா இல்லையா? சரி, அதே நாகர்கோவில் எல்லை தொழில் பார்த்து நஷ்டமடைந்து இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இழந்து வேதனை அடைந்த மகன். என்ன சாமி நாய் குலைக்கு? இப்போ எந்த வீட்டில் இருக்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியும் தொல்லையும் அதிகரித்து விட்டால் ரோட்டில் நாய் கூட விடாது, விரட்டும். எந்த இடத்துல எப்படி கடிக்க போகுதுன்னு தெரியாது. அத மாதிரி இப்போ மஞ்சுதவளையோத்தில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கி வைத்தான். யாரு? சனி பகவான். பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும்பாடு செய்வித்தான். பாண்டவர்களை வனவாசமாக்கினார். எஞ்சலிலா அரிச்சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்தினே அமரச் செய்தான். சுடுகாட்டில் வெட்டியானில் ஒன்று சேர்த்தார். யார? அரிச்சந்திரனை. தஞ்சவன உனை எக்காலமும் நான் தொழுதேன், காலனே சனியனே காகமேறும் தம்பிரானே, சத்தியத்தின் தத்துவமாய் என்னை தொடாதே ஈஸ்வரனே. புரியுதா? சனி பகவானுடைய சுற்றின் காரணத்தினால் ஒன்று நீ செத்துருக்கணும், அப்படின்னா உங்கள் சொத்தெல்லாம் உன்னை விட்டு போயிருக்கணும். நீ இந்த பூலோகத்தில் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக உன் சொத்துக்களெல்லாம் உன்னை விட்டு போயிடுதுடா. ஆனால் இப்போ பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், வள்ளுவன் சொன்னான். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் மற்றும் அருளற்றால் ஆதல் அரிது. ஆனால் அருளை இழந்தவன் பெற முடியாது, பொருளை இழந்தவன் பூத்து குலுங்கிடுவான். என்னைக்கு நான் முன்னேறிடுவான்டா. புரியுதா? பொருளுக்கு அவளுடைய மகிமை உண்டு. நீ இழந்தது பொருளைத்தான், ஆகையினால் மீண்டும் அதை கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டு. கால் ஒன்றாடா. கர்மசாமிக்கு கூப்பிடுங்கப்பா, எல்லாரும் ஆனந்தமா கூப்பிடுங்கப்பா. புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, மலை போல் இருக்கும் கருப்பசாமிக்கு, ஸ்ரீ ராமச்சந்திர புதல்வன் கருப்பசாமிக்கு, மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. உன் கடன்களை தீர்க்கணும். குடும்பங்களில் மன உபாதைகளும் மனவேதனைகளும் உள்பிரிவுகளும் இருக்கு. உள்பிரிவுன்னு அர்த்தம் உள்ளத்தால் பிரிவான வேதனையும் துயரமும் நடக்கு, வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கிக்கிட்டு இருக்கு. உண்மையாடா? அவைகளையெல்லாம் நீக்கி உனக்கு ஒரு புதிய வருமானத்துக்குரிய வழியவும் தாரேன், ஒரு இடத்துல இந்த பண உதவியவும் உனக்கு வாங்கி தரேன். அதில் நீ இந்த உலக வாழ்க்கையை செம்மையாக நடத்தி பூரணமாக ஆனந்தமாக இருப்படா. இந்தா வெற்றியடைவாய். அதே நாகர்கோவில் எல்லை
உடலாலும் உறவாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன் யார்? கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர் நாகூர் இல்லை? குலசேகரபுரம். கால் வந்துட்டு வாங்க. உட்கார். வீட்டு பக்கத்தில் எதுவும் சர்ச் இருக்கா? உங்கள் வீட்டுக்கு போகிறவள்ள எதுவும் சர்ச் இருக்குதா? இருக்கு, அந்த ரோட்டில் வருதே, அதான் பார்த்தேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். யாரு? பகலில் தூங்கினா உயரம் குறையும். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். நிறைய செல்வங்களையும் இழந்து உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து இப்போ 3 ஆண்டு காலங்களாக நிறைந்த வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கடன்களும் தொல்லையும் நடக்கு. ஆனால் நமது மாவட்டத்தை விட்டு வேறொரு மாவட்டத்தில் ஒரு நண்பனால் நீ உயரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. சரியா தப்பாடா? உண்மையா? அவனுடைய உதவி உனக்கு கிடைக்கும். அந்த உதவியை நான் பெருமையாக வாங்கி தந்து உன்னை உயர வைக்கேன். கால் விட்டுவான். ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் என்ன. பாட்டு கேட்கு, ரேடியோ சுத்தம். பழைய பாட்டு இன்ட்ரெஸ்டாக கேட்பேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. அவர் நல்லா கல்யாணம் வயசுலாம் தர முடியும். எனக்கு வீட்டு விட்டு வீடு 5 மாதம் வீட்டு வீடு. யாரு? ஒரே கண்ண உன் பையனை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ வெற்றியோடு அவனை என்கிட்ட கூப்பிட்டு வருவேன். அவங்க மனைவியும் பையனுக்கு வரணும். தரிசனம் 5 மாதம் வந்து சேர்வீங்கப்பா. மகிழ்ச்சியா வருவாய். சென்று வா. இந்தா ஆனந்தமடை. அதே நாகர்கோவில் எல்லை என் உள்ளுக்குள்ளே என்ன உடம்புக்குள்ள கொடையுது. யாரெல்லாம் கொடைகிறத உக்காம கால் வந்துட்டு அப்படி என்ன கொடை சொல்ல. எந்த ஊருடா? முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்கியாடா? முன்னாடி போயிருக்காளா? யார் வீட்டுக்கு? உங்கள் வீட்டில் யார் போகலாம் முத்தாரம்மன் கோவிலுக்கு? நான் சொல்கிறது மட்டும் கேளு. அந்த முத்தாரம்மன் கோவிலுடைய சக்தி உனக்கு தேவைப்படுது. ஒரு முறை போய் இங்கே தரிசனம் விட்டு வரலாமா? ஏன் இருக்குங்கிற விளக்கத்தை இங்கே வச்சே சொல்லி விடுறேன். கால் விட்டு வா. ஒரு உண்மையை சொல்லுவோம், எல்லோரும் பொறுத்து கொள்ளுங்கள். சுமார் ஒரு 65 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் குலசேகரப்பட்டினம் என்னும் ஒரு கடற்கரையிலே நிறைய மக்கள் வாழும் பகுதியில் ஒரு குரத்தி ஒருவள் விதவிதமான பாசியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். அவள் எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு சொன்னான். சில பேர்கள் சாப்பாடு கொடுத்தாங்க. அவள் இரவிலும் அதே இடத்துல முடிச்சுக்கிட்டே இருந்தாள். மறுநாள் காலையிலையும் அந்த இடத்த விட்டு எந்திக்காமலே இருந்தான். எத்தனையோ பேர் எந்திரிச்சு சொன்னாங்க, நான் எந்திக்க மாட்டேன், நான் எந்திக்க மாட்டேன், நான் எந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்ல சொல்ல ஒரு ஆடு கோவப்பட்டு, எந்திக்க போறியா இல்லையா? குரத்தி கணக்க வேதம் போட்டுக்கிட்டு இருக்க நீ, என்ன நீ எந்த அப்படின்னா, ரே என்னையாடா இப்படி அலங்கோலத்தை பற்றி பேசுகிற நீ? நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? விளக்க பொறுத்து நான் தெரியும் அப்படின்னா. பேசுறது மத்தியானம், விளக்க எங்கே பொறுத்துவான்? தேடிக்கிட்டே அலையும். விளக்க பொறுத்துல விளக்க பொறுத்து விளக்க பொறுத்து 6 மணிக்கு விளக்க பொறுத்துனான். அந்த குரத்தி சிலையாக காட்சியளித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சப்தம் மட்டும் கேட்டது. என் வேஷத்தை பார்த்து என்ன நீ தரக்குறைவான வார்த்தையை பேசினாய். மகனே, உன் சோதனை முடிய வேண்டுமானால்
என்னை போலவே உன் அழகையெல்லாம் எனக்கு தியாகம் செய்து வேஷத்தை மாற்றி யார் யார் என்னை வந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு புனிதமான வாழ்க்கையை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தா. அவள் தான் குலசேகரத்து முத்தாரம்மாள். அவள் தான் குலசேகரத்து முத்தாரம்மன். புரியுதா? அவள் சோதனைக்கு அந்த வேஷத்தை போட்டு இந்த மக்களை பார்க்க வந்தான். அதனால தான் எல்லா மக்களும் தசரா அன்னைக்கு தன்னுடைய அழகை காணிக்கையாக வைத்து வேறு வடிவத்தை எடுத்து அவளை ஆனந்தமாக கும்பிடுறாங்க. புரியுதா? அப்படி கும்பிடுறதுனால பாக்கியம் இருக்குது. மகனே, உன்னை குலசேகரத்துக்கு நான் போகணும்னு சொன்னேனே, உன் பொண்டாட்டி குலசேகரத்தில் இருக்காடா முட்டா பேலை. உனக்கு பொண்ணு அந்த ஊர் பக்கத்துலேருந்து வரப்போகுது. அதான் அவள் வந்து சொன்னா. அதான் நான் சொல்லுறேன். கால் வந்துட்டுவான். புரியுதா? புரியலையா? கர்பசாமிக்கு உனக்கு மனப்பிரேமையும் உள்ள உளைச்சலும் சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளமும் உள்ளே இருக்கிறது மாதிரி ஒரு பாவனையே இருக்குது. இரவிலும் பகலிலும் உன்னை தூண்டி விட்டுக்கிட்டு உடலில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு குடசல், ஒரு பிரச்சனை இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு வர அதை அங்கனே நிறுத்துதேன். அடுத்த கல்யாணத்துக்கு வழிவகுத்து தாரேன். நல்லா ஓடு. புண்ணியமடைவாயப்பா, வாழ்க. கர்பசாமி, குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினம் நாகர்கோவில் போய் உட்கார்ந்துக்கோங்க. ஒவ்வொரு வரலாறுகள் தெய்வத்தின் வரலாறு. குலசேகரப்பட்டினம் வாங்க. காலன்னு சொல்லலாம். ஆனால் அவர் கதாநாயகன். உட்காரலாம். நீங்கள் எல்லாரும் ஒரு வரலாறை மாற்றி கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில். சுடமாடசாமி வரலாறில் இசக்கியம்மன் சுடமாடசாமிங்கிற வரலாற்றை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வரலாற்றில் தமிழ்நாட்டில் இருந்து சுடமாடசாமி கேரளாவுக்கு அழைக்கப்படுகிறார். அப்படி அழைப்பதற்கு காரணமாக இருந்தவன் யார் என்றால் காளிப்புலையன். புரியுதா? அந்த காளிப்புலையனுடைய மந்திரத்தில் மந்திரமூர்த்தி என்னும் ஒரு தெய்வத்தை உச்சாரணப்படுத்தி சுடமாடசாமியை வர வச்சு அந்த எல்லையில் அவரை கெட்டி வைக்கிறான். அதில் பழி வாங்கின பொம்பளை தான் இசக்கியம்மாள். அந்த இசக்கியம்மாளை தான் ஒவ்வொரு சாலையிலும் ஓரங்களிலும் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு மூல தெய்வமாக இருந்த கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருந்த தெய்வம் தான் மந்திரமூர்த்தி. அந்த மந்திரமூர்த்தி என்னும் தெய்வம் சித்தூர் மகாராஜா கோயிலில் ஒரு தனி பீடத்தோடு இருக்குது. உண்மையா இல்லையாப்பா? அந்த மந்திரமூர்த்தி தான் உனக்கு குலதெய்வம். கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ ஒரே முடிவோடு இருக்கிறாய். அதுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்பி ஆலயம் தொடுவது சாலவு நன்று என்று ஔவையார் சொன்னாலும் அந்த கோயிலை எழுப்பி ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தை நடத்தி ஊர்குலுங்க நீ செய்தாலும் உன் உள்ளம் மகிழலை. உண்மையா இல்லையா? உன் உள்ளம் மகிழலை. எனக்கு வரம் தரும் பொழுது, மகனே என்னை கூரையில் வச்சு கும்பிடுற, நீ கோயிலில் வச்சு கும்பிடும் பொழுது கூரையில் இருந்த நிம்மதி எனக்கு கோயிலில் இருக்காதுப்பா அப்படிங்கிற ஒரு வாக்கு இருந்துச்சு. கோயில் கட்டின பிறகு நிறைய நிம்மதியை இழந்தவர்கள் பல பேர்கள். நேற்று கூட ஒரு மகன் வந்து என்கிட்ட கேட்டான், நான் எங்கள் சாமி பீடமாக இருக்காரு, சிலை எழுப்பலாமா அப்படின்னா. அடே, உன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, உன் பொண்டாட்டிகிட்ட நீ மறைச்சிக்கிட்டு இருக்கடா, அவளை உன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறத வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீ மிரட்டிக்கிட்டு இருக்க. நீ சிலை வச்சனா உயிருக்கு ஆபத்து. இந்த பிறவியில் நீ அதையே கும்பிடு, அதுதான் சரின்னு சொன்னேன். அதை போல ஒரு கோயில் என்பது எப்படிப்பட்டங்கிற வைதீகம் தெரியுமா? கோயிலை எவன் உருவாக்குகிறானோ அவனுடைய உயிர், அவன் உணர்வு, அவன் உடலுடைய சக்தி
எல்லாமே அந்த உருவத்தையும் அந்த சிலையவும் சாரும். அந்த தெய்வத்தை ஒருவன் மாந்திரிகத்தால் கட்டினால் கோயிலை உருவாக்கியவனுடைய உடலும் வாழ்வும் பாதிக்கும். அதனால தான் கோயில் வேறு குடும்பம் வேறுன்னு வைக்கணும்னு பெரியோர்கள் சொன்ன மொழிகள். இப்போ நீ வச்சிருக்கக்கூடிய கோயிலை மாந்திரிகத்தால் கட்டி பல வஞ்சனைகளை செய்து உன்னுடைய உடலில் ஒரு பகுதியில் ஒரு கால் பாதிப்பும் வேதனையும் இருக்கும். அதே மாதிரி ஒருவனால் பணம் செலவழிக்கப்பட்டு தீமைகள் பல செய்து அந்த தெய்வத்தை உச்சாரணம் இல்லாமல் அடக்கி வச்சிருக்கான். இப்போ கால் வந்துட்டு வா. கிளி வருதா? வரட்டும். அந்த கோவில் வாசலுக்கு அந்த கோவிலுடைய முகப்புக்கு எப்பொழுது பச்சை கிளி பறந்து வந்து உட்காருகிறதோ அப்பொழுது பசுமை பொழியும். அன்னை பராசக்தியினுடைய சொரூபத்தில் மாய வேலைகளும் மகத்துவமான அற்புதங்களும் நடக்கும். அந்த கோயிலில் நான் என்னைக்கு கால் எடுத்து வைக்கிறேனோ அன்னைக்கு மந்திர சக்தி அனைத்தும் அழியும். வெற்றியாக்கி தாரேன், எதிரியை அடக்குறேன், தெய்வம் பெருகும், தர்மம் ஓங்கும், வெற்றி கொடுக்குறப்பா. ஒரு குழந்தை வேணுமா? என் பேர் வைப்பியா? மந்திரமூர்த்தி பேர் வைப்பியா? மந்திரமூர்த்தி பேர் வை. இந்தா அடுத்த சந்திப்பில் பிள்ளைய தாரேன். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைவாய். கருப்பசாமி, ஆமா ஆரம்பிக்குவாங்க. திருநெல்வேலி நிலம் வைத்திருக்கிறியா? அதனால உனக்கு இப்ப எந்த பலனும் கிடைக்காத வேதனை இருக்கிறது. அதை நான் செம்மையாக்கி வாழ வச்சு தரேன். அதே போல நீ நடத்துகிற தொழில் சந்தேகத்துக்குரியதாகவே இருந்து சரியான பலனை கொடுக்கல, அதுக்கு வருமானத்தை அள்ளித்தாரேன். வேற என்ன வேணும்? இந்த அப்படி பணத்தை கூடுதலாக வீசுதேன், ஆளை கொண்டு வந்து சேர்க்குறேன். வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. என்னைய ஒரு பிடி, இந்த விரலை மட்டும் பிடி, கண்ணை மூடு. பௌர்ணமிக்கு வரையில் அந்த இடத்துல இந்த வலி வேதனையை தீர்த்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்னு உத்தரவாயிருது. அதுக்கு முன்னால் தலையிடனாலும் நடக்காதுன்னு கட்டளை ஆயிடுது. என்ன செய்யலாம்? நம்ம மாவட்டத்திலே மாப்பிள்ளை இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் சித்தர், நல்லா இருங்க. திருநெல்வேலி பேட்டை, பேட்டையாணி நில்லுக்காங்க, இங்க நின்னுக்காங்க. பேட்டையாண்ணே, எந்த பேட்டை? பழைய பேட்டை. பழைய பேட்டை. பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தீங்களா? கால் வந்துட்டோம். மழை வரணும் பகவானே, எல்லாரும் ஆனந்தமாக கும்பிடுங்கள். மழை வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். பச்சை பசுமையாக சோலைகளாகட்டும், கொதித்திருக்கும் மனமெல்லாம் குளுமையாகட்டும். வரலாம். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழில் வளமெல்லாம் போய் இப்போ 2 வருஷமா செய்கிற தொழிலை மனதார பார்க்க முடியாமலும் கடனும் தொல்லையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில். உண்மையா? இதுக்கு எதுவும் செய்வினைகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் உண்டு. நடக்கவில்லை என்பது தீர்ப்பாக இருக்கு. என்னம்மா? இதனால இப்போ ஓராண்டு காலம் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மனவேதனையும் துயரலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? நான் சொன்னது தானே நீயும் சொல்லுத. கண்ண மூடு. முந்தைய எப்படி குபேரா, இந்தா உன் கடன்லாம் தீர்ந்தாச்சு. நல்லா இரு. நான் அள்ளி கொடுத்த செல்வம் 1000 மடங்காய் மலரும். பெருமை உண்டு மகனே, வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி நல்லா இருப்பா. திருநெல்வேலியில பழைய காலத்து வீடுகளா இருக்கு. கிராமத்துக்குள்ள தென்னங்கை பனங்கை எல்லாம் போட்டு ஒட்டு வச்ச வீடா இருக்கு. உங்க வீடு அப்படி இருக்கா?
வாட்டு வீடு, பழைய காலத்து வீடு தானே. உங்கள் வீடா? அப்படியா? பனங்கையா தென்னங்கையா வீடு? பனங்கை வீடு. கால் வந்துட்டு வாங்க. அதான் கிளம்பி மேலே பார்த்தேன். கொஞ்சம் அமைதியா இருங்களேன். வீர விளையாட்டை குறைங்க கொஞ்சம். அமைதியா இருங்க. உன் வீட்டுக்குள்ள ஒரு நாடகமே நடக்க இவன் கூட வாழ்றதை விட பிரிஞ்சு போயிடுறது நல்லது. பிரியவும் முடியலை, இருக்கவும் முடியலைன்னு உன் உள்ளப்பம் பேசிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அவன் உன்னை விடவும் மாட்டுக்கான், வீட்டுக்குள்ள நிம்மதியாக வச்சுக்கிடவும் மாட்டுக்கான். ஆனால் அவனை போய் கேட்டேன், உன் மேலே குற்றம் சொல்லுதான். அவன் யாருமே தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க என்பது உலக இயற்கை தான். ஆனாலும் அவன் உன்னையவே குற்றம் சொல்லுதான். அவன் குற்றம் சொல்கிறதுக்கு தகுந்தாற் போல் எதுவும் இருக்கான்னு மட்டும் நான் பார்த்தா தான் உண்மை விளக்கம் வெளியே வரும். கால் விட்டு வா. தானாடவில்லை அம்மா சதையாடுது, தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. கொஞ்சம் என்னடா மியூசிக் இடையில. பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது விளக்கத்தை வெளியே சொல்ல வேண்டாம். அவன் வாயை அடக்கிட்டா போதுமா? கால் வந்துட்டு போ. ரொம்ப ஏதோ எல்லாரும் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறீங்களே. ஏன் அப்படி சொன்னோம்னா, யாரை என்ன வார்த்தை பேசணுங்கிறது விளக்கம் தெரியாமல் அவன் பேசுதான். சில சமயத்தில் கை நீட்டும் பொழுது உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற பயம் உனக்கு இருக்கு. புரியுதா? இப்படி சந்தேகப்படுற பெய கூட வாழ்ந்ததை விட சங்கடத்தை அனுபவித்து வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று என்று ஔவையார் சொன்னான். என்ன சொன்னா? வாழ்வில்லாத சங்கடத்தை விட சாகுதல் நன்றுன்னு சொன்னான். வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று என்று அவை சொன்ன மாதிரி சந்தேகப்பட்டு இவன் கூட சங்கடப்படுறதை விட இவன் கூட சேராமல் இருக்கிறதே பெருசுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடிடுது. அப்படி சந்தேகப்படுற பைய கொண்டாட்டியை வீட்டில் வச்சு சாப்பாடு போட வேண்டியதானே? அவன் உழைப்பை வச்சு வாழ வைக்க வேண்டியதானே? வீட்டை விட்டு வெளியே போகாமல் வச்சுக்க வேண்டியதானே? அந்த தகுதி இல்லாதவனுக்கு வெளியில் வேலைக்கு விட்ட பிறகு என்ன சந்தேகப்படுறான்? தப்பு தானே அது? இதுதான் உன் கேள்வி. உண்மையா இல்லையா? அந்த கேள்வியை கேட்டால் கை நீளும், இல்லைன்னா மேலேருந்து கீழே தள்ளி விடுவான். சரிதானே? காலில் விட்டுவான். பக்கத்தில் வா. உன்னை ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ வேணுமா வேண்டாமா? இந்த பிள்ளைகளுக்காக அவன் மனதை திருத்தி தாரேன். போதையில் புறம்புது பேப்பைய உள்ள அவனையும் விட்டுட்டா அனாதையாக போய் எங்கேயும் போய் மாண்டக்கூடாது. அதனால் அவனை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து குடும்பத்தை சேர்த்துட்டா போதும்லா. கால் வந்துட்டு வா. பௌர்ணமிக்கு வரும் பொழுது அவன் குடிக்கிறத இங்கே கொண்டு வந்து சேரு, நான் ஓகே பண்ணுறேன். நான் குடிக்கமுன்னா நினைச்சிய கருப்பசாமி, இந்த பேருவை குடிக்கிறதெல்லாம் உன் காலில் கொண்டு வந்து வைக்கேன். இந்த பிள்ளைகளை குடிக்க விடாமல் காப்பாற்றுன்னு சொல்லி நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே வச்சதையே ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் குடித்தான். புரியுதா? நான் என்ன செய்ய? கண்ண முடிக்கா பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வா. அந்த பேரில் திருத்தி ஒரு 4 நாள் சும்மா படுத்து கிடப்பான். பயந்துடாத, எழுப்பிடுவேன், திருத்திடுவேன். கண்ணமுடி இப்படி பாண்டிச்சேரி கருப்பசாமி திருநெல்வேலியிலிருந்து ஒருத்தன் பொண்டாட்டி எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்பா அப்படின்னு கேட்குறான். உனக்கு எந்த ஊருடா? உன் முன்னாடி எங்க இருக்கா? என்ன முடிச்சுக்கிட்டு நிற்கியா? கால் வந்துட்டு. இது யாரு? அம்மாவும் நீயே. கால் வந்துட்டு வா.
மனோன்மணியம் படிச்சிருக்கீங்க. என்னடா படிச்சிருக்கிற? மனோன்மணியம்னு ஒரு இலக்கியம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கியா? மணிமேகலை. மணிமேகலை என்பது 50 காப்பியங்களிலே ஒன்று. மனோன்மணியம் என்பது நாடக காப்பியம். பே. சுந்தரம்பிள்ளை என்பவர் எழுதப்பட்டது. நம்ம பாடுற தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும், அது அவர் எழுதியது. என்ன சம்மந்தம் இல்லாமல் இதை போய் சொல்லுவோம் நீ நினைக்கிறிய? அப்படி இல்லைடா. அதில் குடிலன் நல்லவனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு கதாநாயகன் சீவகன் ஒரு பதில் சொல்கிறார். குடிலன் நல்லவன் என்றால் மணல் சோற்றில் கல் தேடுவது போல் ஆகும்னு எழுதினார். எப்படி எழுதினார்? மணல் சோற்றில் கல் தேடுவது போல் ஆகும்னார். மணலில் பிள்ளைகள் விளையாட்டுக்கு சோறு பொங்கி வச்சுருக்கு, பெரிய மருத்துவம் போய் அதில் கல் கிடக்கான்னு பார்க்கலாமாயா? இருக்கிறதே கல் தானே, இருக்கிறதே கல் தானே. அதை மாதிரி நீங்கள் பார்த்த பெண்ணு, அதுக்கு எடுத்துக்காட்ட நான் சொல்கிறேன். மணல் சோற்றில் கல் தேடியதை போல் அவள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். புரிகிறதா? கால் வந்துட்டாங்க. மழை வருது, என்னப்பா வரணும்ல ஐயா? நைட்டில் தூங்க வேண்டாமா? ஒரே கேள்வி, வேணுமா வேண்டாமா? பிள்ளைகளுக்காக வேணும். உடம்புல ஒரு பக்கம் வலிக்க என்ன விஷயம்? சவ்வு விட்டுருக்கிற, அதில் ஒரு பாதிப்பு இருக்கு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடை உடனே செய்துக்கோ. மருத்துவத்தால் தீரும். என்கிட்ட மருந்து இல்லை, கால் வந்துட்டுவேன். உண்மையை சொல்லணும்ல, இருந்தால் நான் குணமாக்குவேன், இல்லைன்னா போய் ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. பார்த்தால் பசி தீரும். அவளை பார்த்தியாடா? பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? வைகாசி 30க்குள்ளே உன் வாழ்க்கையை நிலையாக அமைச்சு தரேன். என்ன மன உளைச்சலை நீயோடு தீர்த்து தரேன். தைரியமாக இருக்கு, போய்ட்டு வாங்க. கிடைச்சாச்சு, மகிழ்ச்சியாக இருக்கு, போய்ட்டு வாங்க. அப்படி லஞ்சம் வாங்கி நான் பிழைக்கலை இந்த உலகத்தில். அது நீ வேண்டிக்கா சாமிட்ட. நான் அதை தரதை நான் கோடி கேப்பேன், கொடுப்பியாப்பில் பெப்ப பெப்ப போய்ட்டு வாங்க. நான் அந்த ஊருக்குள்ள தான் போய் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற தொழில் சம்மந்தமாக கொஞ்சம் மனவேதனைகள் இருக்குது. அங்கே இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் நிம்மதி குறைவு நடக்கு. தொழிலை நல்லாக்கி கடன் இல்லாமல் வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க, வரட்டும். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். இந்த குழந்தைக்கு என்னடா? இங்க வாங்க. எந்த பின்பக்கமா? கண்ணை மூடுங்க. எஸ், போய் உட்காரலாம். காலப்போக்கின் வளர்ச்சியில் இது சீராகும். அறுவை சிகிச்சையோ பெரும் மருத்துவமோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய உள்மனதில் என்ன இருக்கிறது என்றால், இரத்தம், நரம்பு, எலும்பு உள்ளீடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு கேன்சர் போன்ற பலமான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது என்ற ஒரு பய உணர்வு உங்கள் உள்மனதில் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. தைரியமாக இருக்கலாம், பிள்ளையை காப்பாற்றிடலாம். போதும்ல. கால் வந்துட்டோம். மணியத்தனமா வெட்டி என்னைய நினச்சிக்கா. ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஓம் சரவணப்பவாயா. முருகப்பெருமான் வாரார, என்ன விஷயம்? கந்த சஷ்டி கவசம் பாடுற, உன் வீட்டுக்குள்ள வராது. இன்னும் கொஞ்சம் கண்ண முடியா? இந்தா, என்னுடைய வேல் உன்னுடைய வினைகளை தீர்க்கும், வேதனையை போக்கும். வெற்றி அடைவாய்.
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சாந்தமையில் நாதனுக்கு, சங்கடம் தீர்க்கும் குமரனுக்கு வாழ்க. ஆனந்தம் பெறுங்கள், ஆனந்தம். அதே பேட்டை குழந்தைய கூட்டு வந்திருக்கியா? கூட்டு வா, காலைல வந்துட்டு வா. என்ன மகளே, போயிட்டு போகலாம், கொஞ்சம் நேரம் ஆகி போகலாம். எந்த ட்ரெயினுக்கும் அகப்பட மாட்டேன் நான். உட்காருங்க. ஆமாக்கா, செல்லக்கா, இங்கே வந்தால் நீங்கள் உங்களுடைய மனதையெல்லாம் இங்கே கடவுள்கிட்ட ஒப்படைத்துறனுக்கா. தைரியமாக இருங்கக்கா. வரும்பொழுது மகிழ்ச்சியாக புறப்பட்டு வந்தாய், இப்பொழுது கொஞ்சம் உன் மனம் குழம்பி இருக்கு. மனதை கொஞ்சம் தேற்றி என் பக்கம் திருப்புவாயாக. கால் வந்துட்டு வா. உண்மைதானே? வா. ஒருத்தன் ஒரு ஊருக்கு போனோம்னு வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது இருட்டிடுது. இருட்டின உடனே ஏற்கனவே காலையில் புறட்டவன் மத்தியானமும் சாப்பிடலை, காலையிலையும் சாப்பிடலை, பட்னியாக இருக்கான். ஆனால் இருட்டினோடனே ஊர் போய் சேரலை. பக்கத்து வீட்டில் ஒரு இடத்துக்கு போகணுன்னே இருட்டிடுது. அந்த வீட்டில் போய் இருந்து தஞ்சம் அடைஞ்சாச்சு. அந்த தஞ்சம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நைட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க. யாரோ எவருன்னு தெரியலையே, ஆனால் பசியோடு இருக்கிறத மாதிரி தெரியுன்னு ஒரு பாத்திரத்தில் சாப்பாட்டை போட்டு அற்புதமாக சாப்பாட்டை கையில் கொடுத்தாங்க. சரி, பசிக்கு ஆண்டவன் நமக்கு சாப்பாடு கொடுத்தான், ஆண்டவனேன்னு இது ஒரு பெரிய சந்தோஷம் தானே அப்படி நினச்சி எப்பொழுதுமே வீட்டு வாசலில் போய் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் அந்த ஆளுக்கு இருந்திருக்கு. வீட்டுக்குள்ளே சாப்பாடை வாங்கி வெளியில் வீட்டு வாசலில் வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு கையை வைக்கும்பொழுது ஒரு காற்று அடிச்சுது. காற்றுல ஒரு குத்து மண்ணை அள்ளி சோறில் ஓட்டுருது. சாப்பிட முடியுமா? அவங்க அளவோடு பொங்குனவங்க இருந்த சாப்பாடை பங்கு வச்சு கொடுத்தாங்க. ஏன் சாப்பிட்ற சாப்பாட்டில் மண் விழுந்துருச்சியா, இன்னொரு தரம் சாப்பாடு தாங்கன்னு கேட்கவும் முடியலை, மண்ணும் சோறும் திங்கவும் முடியலை. வாழ்க்கை என்னாச்சு? பசி என்னாச்சு? கோடிட்ட இடமாக மாறிவிட்டது. அதுபோல உன்னுடைய மனதையும் உன் வாழ்க்கையையும் குழப்பம் செய்வதற்குரிய விதி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. உன் மனத்தை நீ பக்குவப்படுத்திக்கிட்டனா இந்த வாழ்க்கையை தேற்றி உன்னை நிம்மதியாக என்னால் வாழ வைக்க முடியும். ஒரு குறையும் இல்லாமல் என்னால் வாழ வைக்க முடியும். அது போதுமில்ல, உனக்கு மகிழ்ச்சியாக கும்பிட்டு வா. வா மகளே, இதுவரை என்னை நம்பி வந்து நீ மெல்ல மெல்ல நல்லா தான் இருக்க, ஒரு பொழுது நீ கெட்டு போகலை. இப்பொழுதும் இந்த தாத்தா சொல்ல கேட்டால் உன் வாழ்க்கை மிகவும் உயர்ந்து கொள்ளும். சரிண்ணா? உன் வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றுறேன், யாரையும் இடைஞ்சல் பண்ணாமல் காப்பாற்றுறேன். இப்படி நல்லா இருக்கு. வெற்றி எழுவார் கிடைச்சாச்சு, பணம் பணமாக வந்து குவியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.